வாழ்க வளமுடன். பேராசை ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நாளொரு நற்சிந்தனையாக அறிஞர்களின் வழிமுறைகள் அப்படின்ற தலைப்பில் சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். பொதுவாக உலகத்தில் தோன்ற மனிதர்கள் அனைவருமே சிந்தனையாளர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் சிந்தனை இருக்குது. சில பேருக்கு தூண்டி விடணும், அதான் சொல்லுவாங்க கற்பூர புத்தி, கறிக்கட்ட, மூணாவது வாழைமட்டை. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் அறிவு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சொன்னாலுமே அவங்க அறிவு ஏற்றுக்காது, அது வாழைமட்டை. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா கறிக்கட்டை, ஊதி ஊதி பிக்கப் ஆகிடும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா பற்ற வச்சோடனே டக்குன்னு பார்த்தீங்க, அது கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்க. அதுபோல் உலகத்தில் தோன்றிய மக்களில் சில அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட அனுபவத்தை ஒட்டி சமுதாயத்தில் அன்பர்கள் நல்லா இருக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக உடல் அளவுலேயும் மனதளவுலேயும் அவங்கள தயார்படுத்துறதுக்காக சில வழிமுறைகளை எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட அனுபவ அறிவை சேர்த்து மக்களின் எதிர்கால நன்மைக்காக பாடுபட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் உலகில் தோன்றிய மக்கள் என்ன பண்ணுறாங்க, தட்பவெப்ப சூழ்நிலை, விலை பொருட்கள், அப்பப்போ அவங்களுக்கு எந்த இடத்துல எப்படி இருக்கோ அறிவின் வளர்ச்சிக்கு ஏற்றபடி அவங்களோட வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கிறாங்க. அப்போ மக்களை பண்படுத்த நெறிமுறைகளை என்ன பண்ணுறாங்க, அப்போ காலத்திற்கு காலம் இடத்துக்கு இடம் மாறி மாறி போகும்போது சில வித்தியாசங்கள் வரதான் செய்யுது. அப்போ உடல் இயக்க தேவைக்காகவும் அறிவின் இயல்புக்கு இயற்கை அமைப்பு, இன்ப துன்ப உணர்ச்சிகள் அனைத்தையும் அறிந்து அவர்கள் வாழ்க்கை நெறியை போதித்த உள்ளார்கள். இது மாதிரி அறிஞர்கள் அவங்களோட அனுபவத்தை சொல்லி நம்மளுக்கு பயன்படும் வகையில் அவங்களோட வாழ்க்கையில் அவங்களோட அனுபவத்தை இன்றைக்கி எப்படி நம்ம மனவளக்கலையில் மகரிஷியோட அனுபவ அறிவு தான் நாம் பயன்படுத்திக்கிறோம். அதுபோல் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க அறிஞர்கள் மக்களின் நன்மைக்காக பாடுபடுத்துகிறாங்க. ஆனால் பெரும்பாலும் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, உலகத்தில் அப்படின்னா மனோதத்த கலையிலையும் விஞ்ஞான கலையிலையும் தேர்ச்சி பெற்ற பின் மனிதர்களுக்கு அறியாமை கொண்டிருக்கும் கற்பனையால் என்ன பண்ணுறாங்க, அனைத்தையும் நீங்கி அனைவரும் அன்போடும் பண்போடும் அறத்தோடும் வாழ வந்தார்கள். ஆனால் என்ன பண்ணுறாங்க, காலகட்டம் மாற எல்லாருமே சமம் அப்படின்ற அந்த விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக, ஏன்னா மற்ற நாட்டில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது, இந்த நாட்டில் என்ன நடக்குது அவங்களுக்கு தெரியுது. அப்போ எல்லாரும் அன்பாக அக்கறையாக இருக்கணும் அப்படின்ற விதத்தில் மாறுறாங்க. அப்போ அந்த சமீபத்தில் இப்போ வந்துட்டு தான் இருக்குது. அது போல் நடுவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு தெரியல. ஆனால் சித்தர்கள் மகான்கள் வள்ளலார் கூட பார்த்தீங்க அப்படின்னா எல்லா உயிரும் ஒன்றாமே அப்படின்னு சொல்லுவார். அப்போ தன் உயிர் போல் பிறர் உயிரை மதித்தார்கள். அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, மக்களின் வாழ்க்கைக்கு பண்படுத்த முறையில் அவங்க அவசியமாக சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ 6ஆம் நிலையாக இயங்கும் அறிவு இயற்கைக்கு தத்துவத்தை அறிந்து கொண்டு போகும் விஞ்ஞான ஆராய்ச்சியில் தெய்வ வணக்கம் என்ற முறையிலும் அமைதி கொடுப்பதில்லை. அதாவது பக்தி மார்க்கத்தில் தான் சொல்கிறாங்க, நம்ம பக்தி மார்க்கத்தில் போகிறோம் அப்படின்னாலும் கும்பிட்றோம், ஆனால் தெய்வம் வேற நாம் வேற நினைக்கும் பொழுது தான் அங்கே துன்பம். ஏன்னா தெய்வம் ஏதோ வெளியே இருக்கும் மாதிரியும் நாம் ஏதோ தனியாக இருக்கும் மாதிரி நாம் அந்த அளவுக்கு உயர்ந்தவங்க கிடையாதுன்ற மாதிரி நம்ம தாழ்வு மனப்பான்மையில் இருக்கோம். ஆனால் அதுதான் கிடையாது. இரையாற்றல் எப்போ என்னை படைச்சிச்சோ அப்போ அதுதான் எனக்குள்ளே இருந்து இயங்குது அப்படின்ற உண்மையை உணர்த்தது தான் ஞான மார்க்கம். பக்தி மார்க்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா பக்தி இல்லை அப்படின்னா ஞானம் வராது. ஆனால் பயத்தால் தான் பக்தி வரும். தப்பு செஞ்சுருவோமோ, பிறருக்கு துன்பம் கொடுத்துருவோமோ, அது எனக்கு விளைவாக வருமோ, இப்படின்ற எண்ணத்தில் தான் நம்ம பக்தியில் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு பயத்தால் நம்ம கஷ்டம் கொடுக்க மாட்டோம், மனதளவில் யாருக்கும் துன்பம் கொடுக்காத நிலையில் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் அது அமைதி கொடுக்குதா வாழ்க்கையில் அப்படின்னா, இன்ப துன்பத்தை மட்டும்தான் கொடுக்குது. இன்பம் வந்தால் நாம் காரணம் அப்படின்ற மாதிரியும், துன்பம் வந்தால் மற்றவர்கள் காரணன்ற மாதிரி. அப்போ அந்த நிலை இல்லாமல் பக்தி மார்க்கத்தில் அறிவானது மயங்குது. அப்போ அந்த வாழ்க்கையில் துன்பம் கொடுக்கும்போது என்ன பண்ணுதுங்க, சில பழக்க வழக்கம் காரணங்களில் அது வேற நாம் வேறு நினைக்கும். ஆனால் ஞான மார்க்கத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கல்வி அறிவை நமக்கு அனைவரும் கற்றுக்கொண்ட பிறகு எல்லாருக்கும் இந்த வசதி இருக்குது. அதனால என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம இந்த பழக்கத்தை நம்ம
அந்த பக்தி மார்க்கத்தில் என்ன நடக்குது அப்படின்னா இறைவன் வேற நாம் வேறுன்னு நினைக்கிறோம். அதுதான் கஷ்டம். இறைவன் தான் எனக்குள்ள உயிராக அறிவாக இயங்குறான்ற உண்மையை அந்த இன்ப துன்பத்தை கடந்து அமைதி நிலையில் வரும்பொழுது தான் அப்போ அறிஞர்கள் எதுக்கு சொன்னார்கள். திருமூலர் கவிதை எழுதி வச்சிருக்காரு, தாயுமானவர், திருவள்ளுவர், இப்படி எல்லாருமே நமக்கு மதவாதிகள். குரான், பகவத்கீதை, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பைபிள், இப்படி எல்லாம் இருக்கிற அந்த வாக்கியத்தை பார்த்தீங்க அப்படின்னா தனி மனிதன் அமைதியாக இருந்து சமுதாயத்தில் கூட்டாக வாழ வேண்டும்ன்றது தான். அப்போ அந்த கொள்கையை நம்ம பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் நம்ம அறிவை மேம்படுத்திட்டோம்னாவே நம்ம என்ன பண்ணுறோங்க, அறிஞர்கள் வழிமுறைகளை நாம் ஃபாலோ இது பார்த்தா தான் சொல்லுவாங்க, கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல்வாங்க. முதல்ல நம்ம கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு நம்ம ஃபாலோ செஞ்சால் தான் அடுத்தது நம்ம மற்றவங்க சொல்லக்கூடிய நிலைமையை இரையாற்றல் நம்மளுக்கு உயர்த்தும். அந்த அளவுக்கு தகுதியும் நம்மக்கிட்ட தன்னம்பிக்கையும் வரும். அடுத்தது கற்பிப்போம் என்று சொல்லி அறிஞர்கள் வழிமுறைகளை செய்து பார்த்து பலன் பெறுவோம். அவர்களோட அறிவு தான் இன்றைக்கி நம்மளை வழிநடத்துது என்பதை அவர்களை வணங்கி இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கு இது காலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளவர்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.